கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்தோடனே சொல்லிடுறாங்க. கடந்த 2.5 வருஷமா நீங்க உங்க ஜாதகத்தோட அமைப்புப்படி சனி முழு பாவக்கிரகம், ராசி அதிபதினாலும் பார்க்க மாட்டாரு. அப்ப உங்களுடைய ஜாதகத்துல சனியுடைய நிலை, ஜாதகத்துடைய நிலைக்கு தகுந்தவாறு மன அழுத்தத்தை 2.5 வருஷமா கொடுத்துருப்பாருங்க. சனி எங்கிட்ட போயிட்டாலும் சிங்கத்திட்ட இருந்து விடுபட்டு புலிகிட்ட மாற்ற கதையா ராகு வந்திருக்காரு. குரு பார்வைப்படுது. அந்த இருட்டுக்கு இப்ப இருக்கிற குரு வெளிச்சம் கம்மி தான். மிதனத்துல வெளிச்சம் கம்மி, 40 வருஷ பழப்பு மாதிரி இருப்பாரு, வெளிச்சம் கம்மி. அப்ப நீங்க அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க, பொதுவா சொல்லிடலாம். எல்லாருக்கும் இல்லை, பழுத்த ஜாதகத்துலலாம் அது இருக்காது. 100 ரூபாயில ஒரு 10 ரூபா போனா அதை அவங்க அது நட்டம்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் நம்மளோட செயல் அனைத்தையுமே பார்க்கணும். இப்ப ராசிக்கு 10ஆம் இடத்துல வருது. வார ஆரம்பத்தில் 6-7 தேதிகள்ல 10ஆம் இடத்துக்கு வருது. தொழில் செய்கிற ஆர்வம், தொழில் செய்கிற எண்ணம். நான் சொல்றது சிறு குறு வியாபாரிகள், விவசாயிகள், அவங்களோட அமைப்புல விவசாயம்னு நம்ம சொன்னா காலத்துல தான் பண்ணணும்னு சொல்லணும். ஆனா இப்ப மாடி தோட்டம் இருக்கு, எல்லா நேரமும் விளையிற அமைப்புல இருக்குல்ல, எல்லா நேரமும் பழங்கள் கிடைக்குது. அந்த அமைப்புல 10ஆம் இடம் செழிக்கும். சிறு வியாபாரி, ஒரு வண்டி, அதாவது பிளாட்ஃபார்ம்ல கடை வைக்கிறோம், இதை தேய்ப்புற சுத்தினா என்ன, ஒரு வண்டி வாங்குவோம். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அந்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். அப்புறம் 8-9 தேதியில இந்த தொழில் செஞ்சீங்கன்னா லாபமா மாறும். 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்து குருபார்வையும் வாங்குறாரு. அது எக்ஸ்ட்ரா பலம். இப்போ 10ஆம் இடம் சிறப்பா இருக்குன்னு அர்த்தம். 11 லாபம். இந்த என்ற எண்ணங்கள் கூட அடுத்த 3 நாள்ல நிறைவேற்றிக்கு வரும். லாபங்கள் கிடைக்கும். இல்லறம் சிறக்கும். 11ஆம் இடம் இல்லறம் சிறக்கும்னா, அதாவது உணர்ந்து பார்த்தா தெரியும், கல்யாணம் ஆகி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற அமைப்புல இது வரும். இந்த வாரம் பூரா இருக்கு, திடீர்னு அந்த ஆசைகள் நிறைவேறும் பாருங்க. அந்த தேதி எடுத்து பாருங்க. 11ஆம் இடத்துல உங்க ராசிக்கு சந்திரன் இருக்கும். 7ஆம் இடம், 11ஆம் இடம், 3ஆம் இடம், இது ஒவ்வொரு அந்த சந்திரன் வர நேரத்தில் நமக்கு அந்த போகங்கள் கிடைக்கும். கும்பத்துக்கு தனுசு 11ஆம் இடமா வரும். அங்கே வெளிச்சம் வருது. அப்போ லாபங்கள் உறுதியாக கிடைக்கும். சிறு வியாபாரிகள் கூட அவங்க தொட்ட தொழிலுக்கு தகுந்தவாறு லாபங்கள் கிடைக்கும். 12ஆம் இடத்தை வரும்போது அந்த லாபம் கிடைச்சதை செலவு பண்ற அமைப்புகள் வரும். உங்க தசாபத்தி கரெக்டா இருந்துச்சுன்னா வரும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. 12ஆம் இடம் செலவு பண்ற அமைப்பு, தூரத்துல போய் ஒருத்தரை பார்த்துட்டு வரணும், உதவி கேட்கிற அமைப்பு உங்க தசாபத்தி படி அது நடக்கும். 12ஆம் இடம் கும்பராசிக்கு ஒரு நல்ல அமைப்பாவே இருக்கு.